வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். Women's Day to all the ladies here. இவர் வந்து மருத்துவர், இவர் வந்து சிவாஜிராவ் ஐயா. இந்த பிள்ளைகளுக்காக ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுக்காக சேவை செய்யறவரு. இந்த நன்னால வந்து அவரை வந்து சந்தோஷப்படுறாரு. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மண்ணவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண். இந்த வீடு நாங்க வந்து ஒரு 6 மாசமா தேடணும். 6 மாசமா வீடு வந்து யாரும் தரல. ஒருத்தர் மட்டும் கொடுக்க முன் வந்தாருங்க. இங்க வேணாங்க வாடகை சொல்லியிருந்தாங்க. சரி என்ன பண்றது அப்படின்னும் போது இந்த வீடு வாய்ப்பா அமைஞ்சதுங்க. வாய்ப்பா அமையும் போது நான் சும்மா இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். சரின்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமாங்க சார் வந்து சரி அவரு என்ன பார்த்தாரு, எப்படி இவளுக்கு கோஇன்சிடென்ட்டா அமைச்சதுன்னு தெரியலையே, சரி எடுத்துக்கோங்கன்னாரு. ஸோ இந்த நிமிஷத்துல நான் நன்றி சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா மாசானா வாடகைன்னும் போது வந்து அது ஒரு சிரமமா இருந்திருக்கும். நாங்க ஆனா ஒரு 3 ஆண்டுக்கு தான் நான் கேட்டிருக்கேன். 3 ஆண்டுக்கு கொடுங்க, நாங்க அப்புறம் நாங்க ஸ்டேபிள் ஆயிப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நன்றி சொல்லிக்கிறேன் நானு. என்னுடைய வீட்டுக்காரர் கொடுத்தாரு. அவருக்கு வாங்க வாங்க இல்ல, இது சின்ன விஷயம் இல்ல. அது இவரு துவக்கம். இதுக்கு வந்து முதல் புள்ளி வந்து சரிகமா ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நான் தொடர்ந்து முன்மொழிகிறேன். அடுத்து இவ சப்போர்ட் எல்லாம் முடியாது. அதுக்கு அடுத்துதான் வந்து சந்தோஷ் சார் அவங்க அந்த டீம் இருக்காங்க. நான் அவங்க எல்லாம் இல்லைன்னா வந்து வாய்ப்பு இல்லை. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருமே எனக்கு பெரிய மார்க் சப்போர்ட்டுங்க. நான் யாரையும் விடுறவே இல்லை. ஒவ்வொருத்தருமே எங்க அட்வொகேட்டா இதுவா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், கோவில நான் வந்து வாதிக்குழுக்கு அந்த சர்க்கிளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்கு வந்து பெரிய எப்படி சொல்றதுங்க ரொம்ப சப்போர்ட், சந்தோஷப்பட்டாங்க. நான் அவங்க பண்ணா சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லா முகத்தையும் அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். சரி நம்ம வீடு நம்ம பசங்க நம்ம எல்லா முகத்தையும் அந்த சந்தோஷம் பார்த்தேன். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து நன்றி. இது தொடரணும். என் கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வெற்றி அண்ணா அவர் வந்து முதல்ல வந்து எனக்காக நம்ப மாட்டீங்க, இந்த ஏரியாவுக்கு எல்லா வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சனோஃபர் மேடம் அட்வொகேட் அவங்க சீனியர், அவங்க வெற்றி அண்ணா என்னுடைய அண்ணா அட்வொகேட். அவரு ஒவ்வொரு வீடுக்கும் ஏறி இறங்கிட்டோம், சலிக்காம. அவரும் என் கூட வந்தாரு. தனியா நீ போயிடாதம்மா, என்னை கூப்பிடாம நீ போக கூடாது. ஒரு வீடு தனியா பார்த்துட்டு திட்டுவாரு. நான் எல்லாமே எப்படி போனேன், நீ நான் இருக்கணும்ல, தனியா எல்லாம் போகாதுன்ட்டு எனக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கூட நின்று ஏறி இறங்கி பல வீடு ஏறி இறங்கணும். கடைசி அவர் ஃப்ரெண்டு வீடு தான் முடிச்சு கொடுத்தாருங்க அந்த பக்கமா இருக்கும் போது. அப்புறம் வாடகை நம்ம கொஞ்சம் அப்படி இருந்தேன் செட் ஆயிட்டேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி நன்றி. ப்ளஸ் வந்து நான் இந்த இடத்துல வந்து சந்தோஷ் டீமை நான் ஒரு சொல்லிடுறேங்க. ரோட்டரி கிளப் ரீகன் பிரசிடென்ட் அவர் வந்து நீங்க என்னவோ லிஸ்ட் கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ லிஸ்ட் கொடுங்க, நான் கொடுத்துடுறோம். லிஸ்ட் அவர் லிஸ்ட் கொடுக்க லிஸ்ட் நான் கொடுக்குறேன் லிஸ்ட் கொடுக்க என்னென்ன வேணும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க காணும் போது இவங்க டீம் வந்து எங்களுக்கு ஹானர் பண்ணி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே எங்களை கூப்பிட்டு ரொம்ப ஹானர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும், செக்ரட்டரி நவ்தீப் அவருக்கும், ட்ரெஷரர் பத்ரி அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வாசவி கிளப் பிரசிடென்ட் அவருக்கும், சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், செக்ரட்டரி ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும், ட்ரெஷரர் யுவராஜ் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாம் தான் எனக்கு நாங்க நிக்கிறோம் எது வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுங்க. வனிதா கிளப் பிரசிடென்ட் வந்து காயத்ரி ராஜேஷ் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நாங்க பயணம் சின்னது இல்லை, நெடுந்தூர பயணம். உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். என் பக்கபலமா இருந்து சிறப்படைய செஞ்சுக்கலாம். தொடங்குற வரைக்கும் தான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த கூடி நின்று தேர் இழுப்பணும், அந்த கான்செப்ட். அதுதாங்க, அதுதான் கான்செப்ட். ஸோ
சாரோட சப்போர்ட் தான். சார் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து நான் பார்த்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க சரிகாமா இங்க என்ன எல்லாமே வந்து நான் பாத்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அதுதான் பெரிய விஷயங்க, நாங்க நடத்துறது இல்லைங்க. அவங்க வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த கட்டம் நடக்க முடியும். ஸோ அவர் வந்து அவரை பார்க்கணும்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அவரு. ஆனா இந்த பிள்ளைங்களுக்காக அவர் மனம் இறங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட சரிங்க, நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் சார் பண்ணுவாரு. ஏதோ ஒரு குழந்தைங்க வந்துச்சு, இந்த குழந்தைங்களுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரே ஒரு ஃபோன் தான் சார் பண்ணேன், வரேங்கன்னு சொன்னாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு இல்ல, எல்லா பிள்ளைங்களுக்கும் அவர் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஓகே, நான் வந்துட்டு வெள்ளூரோட டிஸ்ட்ரிக்ட் சைக்காட்ரிஸ்டா இருக்கேன், மாவட்ட மண்டல மருத்துவர். ஒரு 8 வருஷமா இங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலூர்ல கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 6-7 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுல ஹை ரேஞ்ச்ல இருந்து லோ ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ என்னோட கன்சர்ன் என்னன்னா, நான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜோன்ஸ்லயும் இருக்க எல்லா டிசபிலிட்டி கேம்ப்ஸ்க்கும் நான் தான் போறேன். ஒவ்வொரு கேம்ப்லயும் பாத்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு 10ல இருந்து 15 குழந்தைங்க புதுசா வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதுல எத்தனை குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அதுல இன்னுமே நான் அஃபோர்டபிலிட்டி, இந்த வில்லேஜ் சைட்ல இருக்கவங்க, இப்போ நம்ம டவுன்ல இருக்கோம், நம்ம சிட்டில இருக்கோம், நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியுது, இதுக்கான ஒரு தெரப்பி கிடைக்குதுன்ட்டு. ஆனா என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இதோட நிக்க வைக்காம நீங்க ஒரு குழு அமைச்சு யாருக்கெல்லாம் நெசசிட்டி, அதாவது நீங்க அஃபோர்டபிலிட்டி பொறுத்து பண்ணுங்க, அதுல ஒரு 4-5 குழந்தைங்க நான் அஃபோர்டபிலிட்டியா இருக்க குழந்தைங்களை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்கள நீங்க ட்ரெயின் அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, நான் போன எல்லா சென்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாம் பிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் ரன் பண்றாங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸப்ஷனலா வந்து ஒரு ஆக்குபேஷன் தெரப்பி வச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்ல இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தை பெட்டர் அவுட்கம் வருவாங்க. ஏன்னா பிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் மட்டும் எல்லாமே பண்ண முடியாது. யூ நீட் மல்டி மோடாலிட்டி தெரப்பி. அதே மாதிரி நம்மளோட அவங்களுக்கு தேவையான ஆல் நெசசிட்டிஸ் நம்ம கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம், கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மேடம். ஏன்னா என்னோட கன்சர்னா மெயினா வந்து இந்த அஃபோர்டபிலிட்டி குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இல்லாம நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்கனைசேஷனா அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு 3 months முன்னாடி ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணாரு. அவர் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒன்லி ஃபார் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க மட்டும் எடுத்து நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் பண்றோம், அவங்களுக்கு என்ன வேணும்னா கூட நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க வேலூர்ல. அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தனியார் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறது இல்ல, சிஸ்ட்ரிஸ் கடர்ல வந்துட்டு இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீகலி தே ஹேட் அ ஃபைட் அண்ட் அந்த குழந்தைங்களை அங்க சேர்த்துக்கிற மாதிரி பண்ணாங்க. நேற்று கூட ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்டாங்க, என்னோட ஸ்கூல்ல வந்து என்னோட குழந்தை மைல்டு ஆட்டிசம் வித் ஐடி, ஆனா என்னோட குழந்தைய வந்து சிஸ்டர்ல சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம சிவியர் ஆர் மாடரேட் குழந்தைங்க இல்லாம மைல்டு குழந்தைங்களை நம்ம வந்துட்டு சிவியர் மாடரேட்ல இருந்து மைல்டா இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் அந்த குழந்தைங்களை ரீஹாபிலிட் பண்ணி அவங்க அந்த சொசைட்டிக்குள்ள நம்மள மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை எடுத்துட்டு வரதான் நம்மளோட மெயின் நோக்கமா இருக்கணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு ஒரு சமுதாயமா நாம இந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்ய போறோன்றதா ரொம்ப முக்கியம். அது நம்ம எல்லாருமே சேர்ந்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுதல். சரிங்களா? நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எப்படி வழி நடத்துங்க, எங்களுக்கு தெரியாது, இதுதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்துங்க. சார் வாங்க சார், வாங்க. சார் எங்களால முடிஞ்ச உதவி சார். தேங்க்ஸ்மா. நன்றி. நீங்க ஐயாவே அவர் பேர் வந்து குரு ஐயா. சார் என் பேர் குரு. நான் சிஎம்சியில மறுவாழ்வுத்துறையில ஒரு 32 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் விடாம வாசவிக்கில் போய் ரோட்டரி லீக் இந்த மாதிரி எல்லாமே நம்மளை இழுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்களாம் படிச்சுட்டு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வர்றதுக்கும் அனுபவப்பட்டு அவங்க குழந்தைங்களை பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு
அது வந்து நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு மாடல் கற்றுக்கிட்டது வந்து ஆற்காட்டில் நேசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே தான் பார்த்தேன். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க நேமாக அறிமுகமானாங்க. விஆர் யுவர் வாய்ஸ். ஓகே ஓகே. சென்னையில் வாலண்டியராக வந்தாங்க. சரிகா பேரில் ஒரு ஊரிஸ் காலேஜில் ஒரு இது கேம்ப் நடக்கும்போது தனி ரூம்லேயே சரிகா பேர்னே வச்சுருந்தாங்க. சரிகா பிளாக்னு வச்சுட்டு பண்ணாங்க. அதுலேருந்து தொடர்ந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ திடீர்னு இப்படி ஒரு இன்விடேஷன் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த பணி வந்து எங்களுடைய பங்கு, ப்ரொஃபஷனல்ஸ் பங்கு வந்து கொஞ்சம் தேவை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்க நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்க பங்கு எடுத்தால், நான் இந்த ஆர்காட் நேசத்தில் நான் பார்த்தது வந்து ஒரு தாயும் வந்து ஒரு ஓடி ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ஆயிருக்கிறாங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் ஆயிருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆயிட்டாங்க, பிசியோதெரபிஸ்ட் ஆயிட்டாங்க. அந்த இதை கத்துக்கிட்டாங்கன்னா கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். சந்தோஷ் அவர்கள் 2 வார்த்தை. அக்கா வந்து நான் ஒரு பிளட் கேம்ப்ல பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இருந்தது. ஓகே. இது வந்து நம்ம சிங்கிளா ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு சின்ன ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு நம்ம இப்போ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம்னா வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங்ன்றது ஒரு நம்ம வந்து இனிஷியலா நம்ம செட்டப் பண்ணிடுவோம். பட் எவ்ரி மந்த் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு மெயின்டெனன்ஸ். ஸோ வந்து நம்ம ஒரு சின்ன டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு எவ்ரி மந்த்மே வந்து நம்ம அவங்க கிட்ட சேர்க்கணும். அது அவங்களுடைய இதுக்கு வந்து யூஸ். ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறோம். ஓகே, அந்த ஹாப்பி இன்னைக்கு அதே ஹாப்பியோட வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். ஸோ நான் அன்றைக்கே சொன்னது தான், மண்ணில் சிறந்தது உண்டெனில் அது மங்கையர் மட்டுமே. அது வந்து உண்மையாக பொருந்தும் அது. ஸோ அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க. அட்வொகேட் மேடம் ஆகட்டும், வண்டாரகோவில் மேடம் ஆகட்டும், 2 பேருமே வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய செயல் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ நான் வாசவி கிளப் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய சப்போர்ட்டுகளும் கண்டிப்பாக இங்கே இருக்கும். ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள். காயத்ரி மேம், வனிதா கிளப் தலைவர் அவர்கள். வணக்கம்ங்க எல்லாருக்கும். எங்க மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை வந்து எப்படி தெரிவிச்சிருக்கணும்னா, நம்ம வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியும், ஆனா அதை புரிஞ்சிக்கிற தன்மை இல்லாத அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒளிமயமா வந்திருக்காங்க இவங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்னே சொல்லலாம். ஸோ வனிதா கிளப்ல இருந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மகளிர் தின சிறப்பாக வந்து அவங்கள தான் விருந்தினராக கூப்பிட்டு அவங்கள தான் எங்கள் கிளப்ல வந்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க செஞ்சதுக்கு வந்து நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யறதுல தான் வந்து இருக்கு. ஸோ எல்லாருக்கும் திரும்ப வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இல்ல, விமென்ஸ் டேக்கு எங்களுக்கு 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணி அந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்டா வந்து ஒரு கேஷை கொடுத்து எங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்ஷியலா வச்சுக்கோங்கன்ட்டு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த முதல்ல அன்னைக்குதான் நாங்க அவங்க கொடுத்த ஃபண்ட் இது பண்ணோம், காசை கையில வாங்குறோம். நாங்க அது இவரை கேட்பாரு, கேளுங்க, யோசிக்காதீங்கன்ட்டு. ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல நன்றி சொல்லிடுறோம் அவங்களுக்கு. அடுத்த வந்து நான் இன்னும் ஒருத்தர் பேச நினைச்சேன், பாக்கியா அக்கா. அவங்க நான் கண்டிப்பா சொல்லணும். அவங்க வந்து எனக்கு இங்க சென்னையில இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து போன்ல சப்போர்ட்டிவா இருந்து பண்ணுங்க, மகளிர் சர்வம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அக்காவை வந்து ஒரு வார்த்தைகள். இவங்க எனக்கு எப்படி பழக்கம்னா, நான் உறுதுணையா இருந்திருக்காங்க, வழி நடத்துறதுக்கு சிறந்த இதுவா இருந்து பெரியவங்க வழி நடத்திருக்காங்க. அக்கா ஒரு நிமிஷம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மனிதம் அந்த ஒரு மனிதம் என்ற ஒரு இதுவே வந்து நிறைய பேருக்கு மறந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில தண்ணி கூட வந்து காசு கொடுத்து வாங்குறதுனால ஒரு அவசர தேவைக்கு கேட்டா கூட நம்ம குடிக்கணும்னு கேட்டா கூட தர்றது இல்லை. அந்த அளவுக்கு மனிதம் செத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு இப்ப அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பிசினஸா கூட எவ்வளவு பண்ணிருக்கலாம். ஆனா தொண்டா எடுத்து இதை பண்ணி மத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை அவங்க பண்ணிருக்கிறாங்கன்னும் போது அவங்களோட நாங்க இருக்கோன்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அனைவருக்கும் நன்றி. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் பத்ரியம்மா. என்னோட பேர் தனலட்சுமி. பத்ரியம்மா இல்லவா? அவன் என்னோட பையன் ஸ்பெஷல் சைல்டு, டவுன் சிண்ட்ரோம்ஸ். நான் வந்து வேற ஸ்கூல்ல இருந்து ஆற்காட்ல இருந்து வந்து இருக்கிறேன். அங்க போகும்போது நான் வந்து மனநிலை ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா உண்மையாலே இன்னைக்கு இருக்கிறதா இவங்களாலதான் என்ன அவ்வளோ டைவெர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு என் பேர் கூட யாருக்கும் தெரியாது, பத்ரியம்மா. இன்னைக்கு ஆற்காடு அவுட்டோ இல்லை வேலூருக்கு எங்க போனாலும் பத்ரியம்மான்னு தான் என்ன சொல்லுவாங்க. கட்டி என்னோட பேர் ரியல் பேர் இவங்களுக்கே தெரியாது. பத்ரியம்மா பத்ரியம்மா எனி டைம் நான் நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுத்து இப்படி இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. என்னால முடியல. அக்கா என் பையனுக்கு இதான் பண்ணுவது ஒன்றும் ஆகாது. நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எல்லார்கிட்ட கேட்குறது, அந்த மாதிரி பசங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்களே ரொம்ப இதுவா இருப்போம், போல்டா இருப்போம். ஆனா பாக்குறவங்க வந்து இப்படி ஆயிடுச்சு எங்க மேல குறை இருக்கிற மாதிரி பாக்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க குறை இல்லாதவங்க, எங்களுக்கு கடவுள் கொடுத்த குழந்தை அது. ஏன்னா நான் சொல்லுவேன், மற்ற பசங்க பண்ற மாதிரி அந்த பசங்க பண்ண மாட்டாங்க. என் பையன் அங்க பிரசாந்த்ங்கிறான், எவ்வளவு மாசம் கழிச்சு அவன் பாக்குறான் பத்ரி வாட்டு ரிமைண்டர். ரொம்ப ஞாபக சக்தி அவங்களுக்கு. ஒரு பொருள் எடுத்த பொருள் இங்க வைக்கணும்னா கரெக்டா வைப்பான். ஆனா நான் ரிக்வெஸ்டா கேட்கறது என்னன்னா, நாங்களும் மனுஷன் தான். எங்களுக்கு அது கடவுள் குத்த குழந்தை. நாங்க எதுவுமே பண்ணல. கடவுள் குத்த குழந்தைய நாங்க இது பண்ணுவோம். எங்கேயும் ஒரு மனுஷன் இது பண்ணுவோம். ஆனா அக்கா மாதிரி சர்வீஸ் பண்றவங்க நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் பெங்களூர்ல இருந்து நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு சப்போர்ட்டா இங்க இருக்கிறாங்க. அதனால உங்களால முடிஞ்ச ஒரு கண்டிப்பா நான் ஆற்காடுல இருந்து என்ன எனி டைம் என்னோட உதவி இப்ப கூட ஒரே ஒரு கால் தான் பண்ணாங்க. என்னோட ஹாப்பி விமென்ஸ் டே. என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, எங்களும் ஒரு இதுவா பாருங்க. ஒரு மாதிரி இப்ப ஸ்பெஷல் சைல்டுனால ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது கடவுள் கொடுத்த குழந்தை, நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க மிஸ்டேக்கா? இல்ல கடவுள் கொடுத்த குழந்தை, கடவுள் கொடுத்த அவங்க புரிஞ்சுக்கிற இது கூட நார்மல் பசங்க புரிஞ்சுக்கல. அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். உக்காருன்னா உக்காருவாங்க. எங்களுக்கு என் பையனுக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னா படுமா படு, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பான், மாத்திரை போடு, எல்லாமே பண்ணுவான். ஆனா நார்மல் பசங்க கிட்ட நம்ம 10 தடவை கத்தணும், இது எத்தனை இது பண்ணிட்டு படிக்கிறதுல. இப்ப சார் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல அவனை ஸ்பெஷல் இது நார்மல் ஸ்கூல்ல சேர்த்துக்கவே இல்லை. அவ்வளோ ரிக்வஸ்ட். ஒரே அக்கா என்னக்கா பண்றது? ஓ நேரா கவர்மெண்ட் ஸ்கூல் போ, அங்க நீ யார்கிட்ட பேசாத போ. இப்ப அங்க பாருங்க அழுவாத. அவனுக்கு நான் அழுத சை காமிக்கிறேன் சார், அழாத. நான் கண்ணில் தண்ணி வந்து அவனுக்கு பிடிக்காது. நான் என்ன யாருன்னா சொல்லிட்டாங்க, நாங்க பாருங்க அழுகுறான். என்னை யாருன்னா என்ன சொல்லிட்டா அவனுக்கு இதுவே ஆகாது. அதனால இந்த பசங்களையும் எங்க குழந்தைங்க நினைச்சுன்னு பாருங்க. இனி அதை தான் நான் ரிக்வஸ்டா நான் கேட்கறது உங்ககிட்ட. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அக்கா உண்மையாவே எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை, யாருமே இல்லை. அக்கால தான் நான் இந்த நிலைமையில உயிரோட இருக்கிறேன். அவ்வளோ என்ன டீக்ரேடு, ஃபேமிலி ரீதியாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லயாகட்டும், எல்லாமே அக்கா தான். நான் அந்த கவலைப்படாத, கவலை வச்சு போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்ப கூட அக்கா என்ன டைம் ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எல்லாமே ஹெல்பிங் நேச்சர் ஆகட்டும். ஒரு பேரண்டா, என் பையன் ஒரு அளவுக்கு படிக்கிறான், இன்னைக்கு பேர் எடுத்துறான்னா கண்டிப்பா அக்கா வரும். அதான் இன்னொரு பேரண்ட்டும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. சந்தோஷமா ஒரு உதவி கவர்மெண்ட்ல இருந்து எது வருதோ, இப்ப கூட எதோ சொல்லியிருந்ததோ இவரை பத்தி சொல்லியிருந்தாங்க, அவர் டாக்டர் போய் கேளு. சோ இது பண்ணாத. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஹெல்ப் பண்ணுங்க எங்க பசங்களுக்கு. நாங்களும் இருக்கிற சப்போர்ட் உங்க பசங்களுக்கு என்ன பண்றோன்ற மாதிரியே போய் எங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களும் உங்க பிள்ளைங்க தான். தேங்க்ஸ்.
விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தங்கச்சி. ஹாப்பி விமன்ஸ் டே எல்லாருக்கும். பெருமைக்குரிய தங்கச்சிக்கு நல்வாழ்த்துக்கள். நான் யாருக்குமே ஷால்வா போத்துல, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அது வேண்டாமே நினைப்பேன். ஆனா அண்ணா வந்து நான் தலைவரா இருக்கும் போதும் விமன்ஸ் பாப்போம் விடல, இல்லைன்னா வேணாம்னா கேட்கல. ஒவ்வொரு நிமிஷமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நன்றி. ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அட்வொகேட் ப்ரொஃபஷனல்ன்றது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆங்கிள் போறது. பட் எப்பவுமே வந்து ஒரு குணம் உண்டு. ஸோ இவங்கனால எங்களுக்கும் இதுல வந்து ஒரு பங்கு கிடைக்கிறதுன்றதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட ஃப்ரெண்ட் பிளஸ் சீனியர் அட்வொகேட், நாங்க பல வருஷமா அப்படியே தொடர்ச்சியா அதுவாயிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து தலைவர் அவர்களே ஒரு இது வார்த்தைகள். ரோட்டரி கிளப் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மேடம் வந்து ஒளினே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒளிமயமாக கண்டிப்பாக இந்த அறக்கட்டளை வந்து அமையும். அது கண்டிப்பாக எங்களுடைய வேகன் ஃப்ரெண்டும் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஈவெண்ட் செய்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செய்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் மேடமுக்கு தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப நாளா இது மேம் வந்து சந்தோஷ் சார் கிட்ட எல்லார்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. இது ஒரு நல்ல காசு, இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டிப்பா இந்த இது கண்டினியூ ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். மேடம் வாங்க மேடம். ஸ்ரீதேவி மேடம் ஒரு 2 வார்த்தை வாங்க. வாங்க வாங்க. Good morning, everyone. Happy Women's Day to all the ladies here. Actually, நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நம்மளால யாருமே பண்ணவே முடியாது. ஆக்சுவலி நம்ம பசங்களை நம்மளால பார்க்க முடியுதாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அவங்களே அடிக்கிறோம், திட்டுறோம், படிக்கலன்னு திட்டுறோம், இதெல்லாம் செய்யறோம். பட் இவங்க வந்து அவங்க பசங்க இல்லாம மற்ற பசங்களை இந்த மாதிரி பசங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இதெல்லாம் நிஜமா இவங்க 2 பேருக்கு வந்து எவ்வளவு நம்ம தேங்க்ஸ் சொன்னாலும் அது ரொம்ப கம்மி தான். இதுக்கு ரொம்ப பெரிய ஹார்ட் இருக்கணும். மேடம், இட்ஸ் ரியலி நீங்க பெஸ்ட் உமன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். நாங்க எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இது எல்லாமே கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இன்னும் இந்த கிளாப் பத்தவே பத்தாதுங்க எங்களுக்கு. இன்னும் அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வந்து அழுதாங்க பாருங்க. இவங்க நிறைய பேரண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தைரியம் கொடுத்து செய்யுங்க பண்ணலான்ட்டு வழி நடத்தி ஒரு அவசர தேவை அந்த பிள்ளைகளுக்குன்னா இப்ப கூட யாருக்கும் குழந்தைக்கு மாத்திரைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. வீட்டுல இருந்தே போன்ல எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அந்த இடத்துல இருந்தே is going to support you. Take all the numbers, whichever help you need. Just இதெல்லாம் கேளுங்க. எங்களால முடிஞ்சதை ஷோரா நான் ட்ரை பண்ணோம். பட் நீங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க. எது இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணா எல்லாரும் ட்ரை டு ஹெல்ப். கண்டிப்பா. Thank you so much. Thank you. அடுத்து வந்து என்னுடைய மாமனார் 2 வார்த்தை பேசுவாங்க. சின்ன மாமன். இந்த ஒலி அறக்கட்டளையை துவக்கி இருக்கும் எங்க குடும்ப மருமகள் சுமதி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு மண்டல்பொழிலையா செயலாளராக இருக்கும் மண்டார்பொழி அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஸ்கூலுன்னா ஏதோ ஒரு முதல்ல ஸ்கூலுன்னு சொல்லும் போது ஏதோ அதாவது ப்ரீகேஜி எல்கேஜி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து மன வளர்ச்சி குன்றிய அப்படின்னு சொல்லும் போதே
எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆனது. எப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஒரே பிள்ளை, ரொம்ப டாப் வசதி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பெல் கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க. நான் இது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சம்பவம், இப்போ இல்லை. ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வராங்க கார்ல. அப்போ வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 15 வயசுக்கு மேலதான் இருக்கும், 15-16 வயசுக்கு மேல இருக்கும். அதாவது அதை தூக்கிக்கின்னு தான் வராங்க. அந்த பிள்ளைய, ஒரு 15 வயசு பிள்ளைய அந்த அம்மா தூக்கிட்டு வரும்போது பார்க்கும்போது இது என்னடா கொடுமைன்ற மாதிரி தான் நினைச்சேன். அதாவது வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும், அதாவது பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்தோஷம். சில பிள்ளைங்க வந்து தாறுமாறா ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள்ல கெட்டு போகுதுனாலும் அது ஒன்றும் பண்ண முடியல. பட் பிறக்கும் போதே வந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமை அவங்க வாழ்நாள்ல அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த கொடுமையை அனுபவிக்குதுன்றது பெரிய கொடுமை. அந்த பையனை அந்த அம்மா அப்படியே தூக்கிட்டு வராங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு நிமிஷம், இது என்னடா இவங்களுக்கு என்ன, இவங்க என்ன பாவம், அதாவது என்னுடைய மனசுல பட்டது சொல்றேன், இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, என்ன இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்களே, இவங்க இதை வச்சுக்கின்னு இவங்க இருக்கிற வரைக்கும் கூட அதை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா இதை பார்க்கறதுக்கு யார் பார்த்துக்குவாங்க? அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லைஃப் டைம், ஒரு பீரியட், அதுக்கப்புறம் அவங்கவுங்க போய் நேரம் வரும்போது போய் சேர வேண்டியதுதான். இப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கும் வந்து ஒரு 30 வயசு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா, அந்த பிள்ளை வளர்ற அடுத்த இன்னும் ஒரு 5 வருஷமோ 20 வருஷமோ இருக்குதுன்னா, அப்போ அந்த பிள்ளைய யார் பார்த்துக்கணும்? இன்னும் இது இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை, இது எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதுன்ற மாதிரி. ஆனா அவங்க அந்த அந்த அறிவு சார்ந்த வளரல, அதாவது அப்படியே தான் இருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆளை போட்டு வீட்டுல அதுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கு ஒரு ஆளை போட்டு இவங்க போய் 2 பேருமே ஜாபுக்கு போயிடுறாங்க. போயிட்டு வர வரைக்கும் அந்த பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு இது பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க பார்க்குற மாதிரி மற்றவங்க பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நாம வந்து அறிவு சார்ந்த நிலையில அவங்களுக்கு நாம ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு இன்னும் அந்த இது மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் பசங்க ஒரு 10 பேர் பிள்ளைங்க ஒன்னா சேரும்போது அந்த அறிவு வந்து கொஞ்சம் கூடுதலா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தனித்தனியா இருந்திருக்கும் போதை விட ஒரு குரூப் ஆஃப் இதில் இருக்கும்போது அதுவே கேட்டேன் நான், இதுக்கு யாருன்னா ஆளை போட்டுருக்கீங்களா, இந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டமான வேலையை செய்து இதுக்கு ஆளுங்க இருக்காங்களா, இது என்ன ஏது இல்லை அதுக்கு ஆளுங்க இருக்காங்க, சில பேர் வந்து தானா வந்து முன்னிருந்து செய்யறதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில பேர் வந்து நம்ம சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வசதியாக இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமா வந்து அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க இன்னும் கூட தாராளமா இங்க ஆகிற செலவினங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கூட கொடுக்கலாம். வசதியே இல்லாத இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாவே கூட சர்வீஸ் பண்ணலாம். ஆக இப்படியும் பண்ணலாம், அதையும் பண்ணலாம். இதை வந்து அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். இதை எடுத்து செய்யறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. என்ன வேணாலும் நட்டிடலாம். அறிவு சார்ந்த விவகாரம் இது. உடல் ஊனமுற்ற பிள்ளைங்களுக்கு வந்து அரசாங்கத்துல அதை ஏதோ வட்டி கொடுக்குறாங்க, அது ஏதோ பண்றாங்க. பட்டு அறிவு குறைவா இருக்கிற பிள்ளைய அறிவை தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு இது ஏற்பாடு இருந்தாதான் அவங்க வந்து ஒரு 25% இருக்கிறவங்க ஒரு 30% ஆகலாம், 40% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். சில பேர் வந்து இதையே வந்து நல்லா முடியாவும் ஆகலாம். ஆக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க செய்யற தொண்டு வந்து நல்ல தொண்டு. இது அந்த பணி சிறந்து வரணும். இதுக்கு நம்மளுடைய எல்லாருடைய இதுவும் இது பண்ணணும். என்னுடைய சார்பா நான் இப்போ காசு கொண்டு வரல, நான் அதுக்கப்புறம் சேர்த்தேன் ஒரு 10,000 நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அடுத்து வந்து என்னுடைய குருன்னு சொல்லலாம்.
குடும்ப நண்பரும் சொல்லலாம். அவங்க 2 பேரும் நான் அறிமுகப்படுத்துறேன். அண்ணன் வாங்க. பொன்னுசாமி அண்ணனும் குமார் அண்ணனும் என்னுடைய குரு, என்னுடைய ஆன்மீக பயணத்துல என்னுடைய குரு. ஸோ இவங்க 2 பேர் தான் என்னுடைய குரு. ஸோ அவங்க 2 பேரும் வார்த்தை வீடு முடியறதுக்கு முக்கிய காரணமா இந்த ஒலி அமைப்பு அறக்கட்டளைன்னு சொல்லப்படுகிறது கடவுளின் அமைப்பு. ஒலி என்பது கடவுளின் ஒரு மறு அவதாரம். ஒலி என்பது கடவுளின் மறு அவதாரம். இந்த ஒலி அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளை வந்து கடவுளின் அமைப்பு. இந்த குழந்தைகள் வந்து ஸ்பெஷல் சைல்டு, இவங்க வந்து குறைபாடு கிடையாது. கடவுளுடைய இது ஒரு இதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அது செய்யறதுக்கு இவங்க கடவுளா இவங்க இது எடுத்து பார்த்துக்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குமரன். நான் கார் பிஸ்னஸ் பண்றேன். 1-2 வீடு வாங்கி விற்கிறேன். என்னுடைய வியாபாரம். இந்த வீடு கபிலன் சாருக்கு ஒரு அதுதான் சொல்றேன். இந்த நிகழ்வு பார்த்துட்டு நான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறேன் வெளியில. இது ஒரு 5 நிமிஷம் நான் வேற ஒருத்தருக்காக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பதான் சார் வராரு. வந்துட்டு வெளியில நிற்கும் போது நான் எப்பவுமே யார் வந்தாலும் அவர் உடனே முதலீடு கொடுத்து உள்ள கூப்பிடுவேன். வாங்க சார், ஏன் வெளியில் நிற்கிறீங்க, உள்ள வாங்க. இல்லை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நான் வெளியிலே வாங்க, நீங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஏஞ்சி போனாங்க. எனக்கும் மனசு மாறிடுச்சு. என்னன்னா பண்ணி இது மாதிரி நடந்தது எனக்கு தேவைப்படுதுனால எட்டுங்க தாராளமா அப்படின்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு நான் அவருக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு ரொம்ப பெருமிதம் அடைகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாம கொடுத்த இந்த வீடு இந்த மாதிரி விஷயத்துக்காக பயன்படுது அப்படின்னா அதுல ரொம்ப எல்லை இல்லாத மகிழ்ச்சி. அதுவும் இல்லாம இந்த ஒலின்னு பண்ண பேசினாரு என் கூட பிறந்தவர். அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அருட்பெரும் ஜோதினா அது நமக்குள்ள இருக்கிற ஒலி தான். அதுதான் ஒரு அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு அந்த தத்துவத்தை. நமக்குள்ள இருக்கிற ஒலியை தான் அவர் சொல்றாரு. அந்த ஒலியை வச்சுதான் அவங்க அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்க மனசுல ஏன் அந்த ஒலின்னு அவங்க எடுத்துன்னு வந்தாங்க அப்படி. ஜோதினா நல்லா இருக்காது. ஒலி 2 விதப்படும். நீங்க சாதா ஒலி போட்டுட்டீங்கன்னா வேற, அது சவுண்டு. இது வந்து வெளிச்சம். அதனால நல்ல மகிழ்ச்சியான தருணம் இது. அதே மாதிரி இந்த அறிவு சார்ந்த சம்பந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல எந்த பொருள் ஒன்றாலும் நம்ம கை வைக்கலாம். டாக்டர் கை வைக்க முடியாத ஒரே ஒரு பகுதி நம்மளுடைய மூளை. ஒரு மூளையை எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா கடவுள் இல்லை, மனிதனா இல்லை, ஆன்மீகம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மூளை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணு எல்லாருக்குமே பொருந்தும். கால் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க கையை. ஸோ மூளை உள்ள கை வைக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப கடவுளுக்கு நேரடியாக சம்பந்தம் இருக்கிற பகுதி அது. இதே மாதிரி இப்போ நிறைய அந்த குறைபாடுகள் இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசுறோம். இது இந்த மனித நேயன்றது ஜீவராசிகளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங். ஒரு நாய் இருக்கு, 5 அறிவு இருக்குன்னா அதுக்கு உண்டான வேலையை அது செஞ்சுக்கும். நமக்கு 6 அறிவு இருக்கு. நாம எல்லாம் பகுத்து பார்க்கணும். எது கரெக்ட், எது தவறு, எது நல்லது, எது கெட்டது பகுத்து பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு செஞ்சிடும். ஸோ நமக்கே ஒரு கை போயிடுச்சுன்னு வச்சுங்க, ரைட் ஹேண்ட் போயிடுது அப்படின்னா நம்மளுடைய மூளை இயற்கையாவே நம்மளை லெஃப்ட்ல எழுதுறதுக்கு பழகப்படும். அந்த அறிவு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம ஒரு கையாலே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு. கால்நடைன்னு சொல்றோம், 4 கால். அது சாதாரணமா ஒரு காலை கட்டிட்டீங்கன்னா அதே 3 காலை நடக்க பழகிடும். அதெல்லாம் மீறி இது வந்து இறைவனுடைய குறைபாட்டால ஏதோ ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அபூர்வமா நடந்துருது. இதுக்கு ஜீவராசிகளுடைய மனித நேயத்தோட நாம தான் அந்த குழந்தைங்களுக்கு கிட்ட இருந்து ஆதரவா இருந்து செய்யணும். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நானும் இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லா ரொம்ப நன்றி. பேச வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. ரொம்ப கடமைப்பட்டு கபிலன் சாருக்கு ரொம்ப நன்றி. உண்மை அதுதான். அந்த ஒலின்ற கான்செப்ட் வச்சதுக்கு காரணமே நான் வந்து யோசிச்சேன், ஆன்மான்னு யோசிச்சேன். அப்புறம் வேண்டாம், எல்லாருமே ஒரே இது அடக்கம்னா இந்த ஒலி தான். அது எல்லாரும் பொருள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஒலின்னு வச்சிருக்கேன். இது 2 பேர் சொன்ன அண்ணன் குரு சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக இது இருக்கு, இந்த கான்செப்ட் இருக்கு. பரவட்டும்னு நினைக்கிறேன். இந்த ஒலியோட இது எல்லாருக்கும் பரவணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒலி தான். இந்த மனித உடல்ல இருக்கிறோம். எல்லாம் ஒரே ஆன்மா தான். இதுல பாகுபாடு கிடையாது. அதுதான் தத்துவமே. ஸோ உங்களுக்குள்ள இருக்க ஒலிய வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து சிறந்த ஆன்மாக்கள்ன்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ எந்த குழந்தையும் வேறு குழந்தை இல்லை, எல்லாம் ஒரே குழந்தைகள் தான். எந்த மனிதர்களுமே வந்து வேறு இல்லை. கடவுள் நம்ம காலம் கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம்.
நம்ம பழக்க வழக்கங்கள், பேசுற முறை, எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சியெல்லாம் தாண்டி வந்துட்டு நம்ம அதெல்லாம் இல்லை. பழையபடி நம்ம வந்து இறைவனை நோக்கி புனித பயணமா நல்ல எண்ணத்தோட நல்ல குணங்களோட வரணும். அதுதான் வந்து பயணத்தோட ஆரம்பம். அதுதான் கண்டிப்பா எல்லாரும் இதுல கொண்டு வருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேற யாருன்னா பேசணும், விடுபட்டு பேசணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. அடுத்து காண்டிபன் அண்ணா வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் வந்து ரொம்ப எளிமையானவர். இது எதுவுமே அவருக்கு பிடிக்காது. ஆனா ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஒரு சில வார்த்தைகள். உங்க சப்போர்ட் இருந்தா பெரிய அவருடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்துறேன் சார். சார் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு, யூனிஃபார்ம்ல வந்துட்டாரு. நான் ரொம்ப முன்னால பழக்கம் சார் பேசுவேன். அவரும் நான் அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி நான் பேசுறேன். அவரே என்ன பண்றாரு, அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா நான் நார்மலா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ 10 நிமிஷத்துல மெசேஜ் பண்ணாரு. பெரியவர்கள் சாரி. ஒரு அடுத்து எங்களுக்கு நான் வந்து இப்போ இங்க இந்த வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம், அட்வொகேட்ஸ் விங் கொஞ்சம், சந்தோஷ் மாதிரி தம்பி மாதிரி வந்து அவரே முன் வந்து எங்களை ஒரு பாண்ட்ல கட்டி போட்டிருக்காரு. ஸோ நான் கோயில் மூலயமா வாத்திய குழுல இருக்கேன். ஸோ அதன் சார்பாக உதயகுமார் ஐயா ஒரு வார்த்தைகள் பேசுறேன். இருக்கா உதயகுமார் ஐயா? உதயகுமார் ஐயா வெளியே ஒரு சில வார்த்தைகள் அவங்க பேசணும். ஏன்னா எனக்கு எப்படி சொல்ல, எல்லா இடத்துலயுமே நான் போய் நிக்கும் போது சொல்ல சந்தோஷமாயிட்டாங்க. கோயில் எல்லாருமே வந்து இன்னும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. எங்க அக்கா தான் சொன்னாங்க, அவங்க இன்னும் எப்படி வரலாம், எப்படி போலாம், எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம்னு ஒரு அவங்க வீட்டு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நாங்க எல்லாம் ஒரு வாத்தியத்துல சிவனுக்கு எந்த நிகழ்ச்சியும் போய் வாத்தியம் வாசிப்போம். ஒரு குரூப்பா ஒரு குடும்பமா நின்று வாத்தியம் வாசிக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அமலா அம்மா, சரண்யா அம்மா, இன்னொரு சரண்யா அம்மா இருக்காங்க, சரோஜா அம்மா இருக்காங்க, ஐயாங்க எல்லாருக்குமே வந்து உதயகுமார் ஐயா, மதன் ஐயா, எல்லாரையும் 35 பேர் இருக்கோம் நாங்க எங்க வாத்திய குழுல. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் அவங்க குடும்பத்தை ஏற்றுட்டு சந்தோஷமா வந்து கலந்துட்டு இருக்கு. ஐயா உதயகுமார் ஐயா மதன் ஐயா எங்க வாத்திய குழுவோட தலைவர் அவர். ஐயா வாங்க. குரு அவரு, குரு அவரு ஒரு சில வார்த்தைகள். எல்லாரும் அப்படிதான். இந்த ஒரு அதுக்கு நம்ம நல்லா இருக்கு. இதுவரையும் நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. அம்மா நீங்கள் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண போறோம்யா, இந்த மாதிரி லோகோலாம் காமிச்சாங்க. லோகோ இந்த மாதிரி லோகோ ரொம்ப அருமையாக இருக்கு, நம்ம கலாச்சாரே இது பண்ணி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப இருக்க மேலும் மேலும் எல்லாம் உயரணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் உதவி பண்ணுங்க. வேற யாருன்னா பேசணுமா? சாப்பிட்டீங்களா? இப்ப எங்க சங்க செயலாளர் இவங்களாலதான் நான் இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கேன். என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்பி கால் வச்சுட்டேன். பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் பார்த்து பக்கமா கூட்டு போக சொல்லுங்க. எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்க. சரி வாங்க. எங்க வழக்கறிஞர் சங்க தலைவர் அவர்கள் இப்போ அவரை வரவேற்கிறேன். வாங்க சார், 2 நிமிஷம் வாங்க சார். 2 வார்த்தைகள். வழக்கறிஞர் சங்க தலைவர் இப்ப அவரு உலகநாதன் அவர் வழக்கறிஞர் அவரு. அதை விட முக்கியமா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு. சரிதான் போய் அழைச்சா, திருமணம் இருக்கு அவங்க குடும்பத்துல இருக்க பையனுக்கு. இருந்தாலும் எங்களுக்காக வந்து ஒரு 2 வார்த்தைகள். தேங்க்யூமா. இங்கே வருகை பெற்றுள்ள அனைத்து நண்பர்களும், சுமதி அவர்களின் உறவினர்களும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி அறக்கட்டளை என்பது அதிலும்
மன வளர்ச்சி குன்றியன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அறிவுசார் குறைபாடு உள்ள நபர்களுக்கு சேவை செய்வது என்ற ஒரு எண்ணம் வருவதே ஒரு சிறப்பு. அந்த எண்ணத்தை கபிலன் சுமதி அவர்கள் முன்னெடுத்து சென்று இதற்கு ஒரு பள்ளியை ஆரம்பித்து ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்து அவர்களை சீர்திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அவர்களை பெருவாரியாக பாராட்ட வேண்டிய ஒரு கடமைப்பட்டுள்ளேன். குறுகிய காலத்தில் எனக்கு பணி இருப்பதால் நான் வெளியே செல்ல வேண்டியுள்ளது. என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு சுமதி கபிலன் அவர்களுக்கும் கபிலன் சுமதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா ஒரு சின்ன ஒரு ஆள் நபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். அவங்க வந்து நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க, நான் எங்க கூப்பிட்டாலும் வந்து நிற்பாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. பிளாங்கா அக்கா நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கறேன்னு வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எங்க வீட்டுக்காரோட கலாய்ப்பாரு, என்னது நெட்டையும் குட்டையுமா நினைச்சு தின்னுக்கீங்க எல்லா இடத்தையும்னுவாரு. ஆனா உண்மை. ஆனா நான் என்ன எது பண்ணாலுமே எங்களுக்குள்ள சண்டைல ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து அடுத்த விஷயம் எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு போன் பண்ணி ஒரு உரிமையா கேட்கிற ஒரே இது வந்து யாமினி வழக்கறிஞர் தான். ஸோ அவங்க எனக்கு வந்து எங்கடா வாமா இங்க போலாம், எங்கெல்லாம் இல்லை நீங்க சொன்னா வர மேடம். எங்க அவங்க வீட்லயும் மேடம் கூப்பிட்டாங்க. நான் எங்க போறணும் என்னை நம்பி வரக்கூடிய முக்கியமான நபர்ல இவங்க. ஸோ இவங்க ஒரு வார்த்தைகள் இன்னும் இருக்கிறாங்க, ஆனா இன்னும் அவங்க எல்லாம் ஆள் இல்லை, கிளம்பிட்டாங்க. யாமினி 2 வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் 2018 நான் வழக்கறிஞரா என் ஃபீல்டுக்குள்ள வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகம் வந்து இம்ப்ரெஷன் வந்து மேம் தான். எனக்கு எல்லா விதத்துலையுமே ப்ரொஃபஷனல் நான் ஃபர்ஸ்ட் பேசின மேம் இவங்க தான். எனக்கு நான் எப்படி ட்ராவல் பண்ணோம் அதே மாதிரி அவங்களோட ட்ராவல் பண்ணது வந்து என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஃபேமிலி மேட்டராக இருக்கட்டும் இல்லை எந்த மேட்டராக இருக்கட்டும் நான் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன். இந்த விஷயத்துலயும் வந்து நான் அவங்களோட ஃபுல்லாவே நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்களோட இருக்கேன். நான் எப்பவுமே அவங்களோட நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா எப்பவுமே நான் அவங்களோட பொண்ணா இருப்பேன். இல்ல உண்மை, நான் எந்த டூர் போனாலுமே என்ன எப்படி சொல்றதுக்கு என் பையன் ஒருத்தர் தூக்கிப்பாங்க, என்ன தூக்காத குறைதான் என் கையை பிடிச்சிப்பாங்க. ஒரு கல்லு இதா இருந்தா பக்கத்துல நின்று என்னை இறக்கி இருங்க நீங்க அவசரப்படாத வர மேடம் கையை பிடிச்சி என்னை இறக்கி விட்டு வயசானவா ஆக்கிடுவீங்க போல கேட்டு விடுமா நானே இறக்கி வருவேன். ஆனா என்ன நின்று அந்த இவங்க யாமினி சாரி மேனகா யாருமே என்ன விட மாட்டாங்க. எனக்கு பக்குவமா கூட்டு போய் பத்திரமா நம்பி நான் போலாம், நம்ம தைரியமா போனா இந்த சப்போர்ட் பண்ற முக்கியமான ஆளு. ரொம்ப நன்றி. இல்ல இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். ஆனா கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் யாமினிட்டா போதும் எங்க சொல்லுங்க டிரைவர் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப தூரம் வந்தா யாமினி ஓகே மேடம் போயிடலாம் மேடம் சொல்லிட்டு உடனே வந்து நிக்கிற ஆளு இவங்க. ஆமா சாரதி எப்படி சொல்றது அம்மா சொல்ல உண்மைதான், என் நம்பி வருவாங்க, என்ன சொன்னாலும் கண்டுபிடின்னு கேட்பாங்க. அந்த ஒரு இது நன்றி. அடுத்து இவங்க மஞ்சு, இவங்க எங்க சங்க பொருளாளர். ஸோ அவங்க 2 வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னோட பாஸ் அவங்களை எப்பவுமே பாஸ் தான் கூப்பிடுவேன். குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி சர்வீஸ்லயும் சரி எனக்கு ரோல் மாடல் அவங்க தான். அதனால எப்பவும் அவங்களுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். ஸோ அப்படி போறப்போ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம், ட்ரெஸ் தான் ஆரம்பிக்கணும் ஸ்கூலு இப்படி பண்ணணும் அப்படின்னு முதல் கேள்வி நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களோட அம்மா கிட்ட பேசுவப்பா நீ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட மனநிலையை நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி நம்ம எடுத்துட்டு போனோன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே போயிட்டே இருந்தோம். நடுவுல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதால நான் கொஞ்சம் தூரமா போயிட்டு அவங்களும் சுமதி வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. விக்டோரியா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க, வண்டி எடுக்கவே இல்லை. அது அந்த இடத்துல நின்று படித்தாங்க நான் ஒரு வீட்டுல. ஆனா வீடு வேணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சோ அந்த வழி கூட பார்க்காம அவங்க பாட்டு ரவுண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஒரு 2 நாள்ல அந்த கை வீங்கி இதுவாயிடுச்சு. எனக்கு பயம்
என்னங்க ஒண்ணு முடியாம உட்காந்துட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவ ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னு வந்தோடனே அவங்களோட வலியும் மறந்து அவர் ஃபுல்லா ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இந்த விஷயத்துல நாங்க மென்ஷன் பண்ணணும்னு பாத்துக்கிறேன். ஜெனரலாக பாத்தீங்கன்னா எல்லா அம்மா பிள்ளைங்களுக்கான ஒரு அன்பு அப்படின்னாலே அது ஒரு சுயநலமான ஒரு உறவுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்களோட அம்மாவோட அன்புதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களால அந்த ஒரு முழு ஒரு அன்பை அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம நார்மல் பிள்ளை நடந்தோம் அந்த பிள்ளை என்ன பாத்துக்கோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சுயநலமான ஒரு அன்பை நம்ம கொடுக்குமே தாண்டி, ஆனா இந்த மாதிரி பிள்ளைங்களோட அம்மாவோட மட்டும்தான் ஒரு முழுமையான அன்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்புறம் என்னன்னா ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்டு பத்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட ரொம்ப எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் சுமதி மேம் ஆகட்டும், எங்களோட பாஸ் ஆகட்டும், அவங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம அவங்களால இங்க நிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட அந்த மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு அவங்க இங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் சொல்லலாம் நீங்க பண்ணக்கூடாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, பட் அவங்க பேக் போனா இருந்ததால தான் அவங்க இங்க நின்றுட்டு இருக்காங்க. தேங்க்யூ அண்ட் நன்றி. அந்த குழந்தைங்க யாரு நீங்க தான் சொல்லுங்க, யாரா இருக்கு அக்கா கிட்ட வந்து இந்த ஒவ்வொரு குழந்தையும் எங்க பள்ளியோட சிறப்பாக வரவேற்பு வெளியே ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க.